இன்றைக்கி நாள் 1:0 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் 10 வீடியோ வரைக்கும் போட வச்சவங்களுக்கு வந்து மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காலைல எஞ்சோடனே பிரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு சில வீடியோ செல்ஃபி ஸ்டிக்லேயே தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அது என்ன வீடியோன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்போ மாதிரி வாக்கிங் போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம போன பஸ்ஸு விஎஸ்எஸ் தான். சொல்லவே வேணாம், விஎஸ்எஸ் பஸ்ஸு நேற்றே ஒரு டூர் வைப்புன்னு சொல்லிட்டு நான் நேற்றே மென்ஷன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி ஒரு நாப்பை போட்டாச்சு. நாப்பு ப்ளஸ் தூக்கம் ரெண்டையுமே போட்டாச்சு. ரெண்டுமே ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் சாப்பிடலையா, அதுக்கப்புறம் கிளாஸில் ஒரு பையனை ஹாய் காட்ட சொன்னான். வெக்கப்பட்டு இருக்காங்க சகோதரா. அதுக்கப்புறம் சொன்ன சகோ நீ வெக்கப்பட்டதுக்கு எனக்கு ஏதாவது செய்யணுண்டா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஜூஸ் கடை கூட்டு போனான். அந்த ஜூஸ் கடையில் அந்த அண்ணன் கொடுத்த ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஃபன்னாக இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ, அந்த ஃபன் வீடியோ வேணால் மறக்காமல் சொல்லுங்கள், நாங்கள் கம்யூனிகேஷன் கூட போடுறோம். அதுக்கப்புறம் இல்லாமல் அது கூல் பூஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. மதியானம் சாப்பிடாததுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு ஓகே. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹாய் காட்டுறனாப்ல ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தன் டப்பாங்குத்து ஆடுறனாப்ல ஓகேடா தம்பி நீ ஆடுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டக்வாக்கை போட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா டீ குடிக்க தான் போகிறோம். ஒரு மனமான காஃபி பொண்ணும் இல்லவா, வீட்டில் எத்தனை நாள் தான் மனமான காஃபி குடிக்கிறது, கடையில் ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு போனோன்னு பார்த்தா அந்த அண்ணன் சொன்னேன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நம்ம சேனலுக்கு சாரோ நீங்கள் எல்லாம் ஆடியன்ஸுக்கு ஹாய் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஹாய் காமிச்சாங்க. அதுவே வேறு லெவலாக இருந்துச்சு. ஹியூமானிட்டி இன்ன வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல போண்டாவும் ஒரு மனமான காஃபியும் போட்டுக்கு 50 ரூபா பில் போட்டாங்க. ஓகே, ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் வீட்டோட காஃபியோட இந்த காஃபி உண்மையிலே மனமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இதான் அந்த கடை, நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ராத்திரிக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ரசம் ப்ளஸ் சோறு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகலை. ஹாஸ்டலில் தான் ஒரு சில சிச்சுவேஷனால இருக்க முடிஞ்சது. வீடியோ வந்தால் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.